பாபிலோனில் இருந்து கூக்குரலின் சத்தம் கேட்கப்படும். சேசாக்கு பிடியுண்டு பூமி முழுவதும் புகழும் புகழ்ச்சி அகப்பட்டது எப்படி? ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பிரமிப்பானது எப்படி? வானமும் பூமியும் அவைகளில் உள்ள யாவும் பாபிலோன் மேல் கெம்பீரிக்கும். வாழ்க்கழிக்கிறவர்கள் அதற்கு வடக்கே இருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலிருந்து கூக்குரலின் சத்தமும் கல்தேயர் தேசத்திலிருந்து மகா சங்காரமும் கேட்கப்படும். கர்த்தர் பாபிலோனை பாழாக்கி அதிலுள்ள பெரிய சத்தத்தை ஒளிய பண்ணுவார். அவர்களுடைய அலைகள் திரளான தண்ணீர்களைப் போல இறையும். அவர்களுடைய சத்தம் அமளியாயிருக்கும். மேதியரும் பெர்சியரும் பாபிலோன் தேசத்தை அழித்து போடுவார்கள். தங்கள் தேசம் அழிந்து போனதை பார்த்து பாபிலோனியர்கள் அழுது புலம்புவார்கள். பாபிலோனில் இருந்து கூக்குரலின் சத்தமும் கல்தேயர் தேசத்தில் இருந்து மகா சங்காரமும் கேட்கப்படும். கர்த்தர் பாபிலோனை பாழாக்கி அதில் உள்ள பெரிய சத்தத்தை ஒளிய பண்ணுவார். அவர்களுடைய அலைகள் திரளான தண்ணீர்களைப் போல இறையும். அவர்களுடைய சத்தம் அமளியாயிருக்கும். பாபிலோன் தேசத்தார் தங்கள் தேசத்தின் அழிவுக்காக அழுது புலம்புவார்கள். அவர்களுடைய அழிவு அவர்களுக்கே ஆச்சரியமாயிருக்கும். தங்கள் அழிவை பார்த்து பாபிலோனியர் பிரமைப்படைவார்கள். சேசாக்கு பிடியுண்டு பூமி முழுவதும் புகழும் புகழ்ச்சி அகப்பட்டது எப்படி? ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பிரமிப்பானது எப்படி என்று பாபிலோன் தேசத்தார் அழுது புலம்புவார்கள். பாபிலோன் தேசம் செழிப்பான தேசமாய் இருந்தது. அங்கே ஐஸ்வர்யம் மிகுதியாய் இருந்தது. அது பலமுள்ள தேசமாகவும் அரணிப்பான தேசமாகவும் இருந்தது. தங்கள் தேசத்திற்கு அழிவே வராது என்று பாபிலோன் தேசத்தார் இருமாப்பாய் இருந்தார்கள். பாபிலோன் தேசத்தை பார்க்கிற மற்ற தேசத்தாரும் அதன் பாதுகாப்பை பார்த்து பிரமித்தார்கள். அப்படி இருந்த பாபிலோன் தேசம் இப்போது அழிந்து போயிற்று. பூமி முழுவதும் புகழும் புகழ்ச்சியுமாய் இருந்த பாபிலோன் தேசம் இப்போது பாழாய் போயிற்று. பாபிலோனின் மேன்மையை பார்த்து பிரமித்தவர்கள் இப்போது அதன் அழிவை பார்த்து பிரமிக்கிறார்கள். பாபிலோன் தேசம் அழிந்து போனதை பார்த்து பாபிலோனியர்கள் அழுது புலம்புகிறார்கள். ஆனாலும் பாபிலோன் தேசம் அழிந்ததற்காக வானமும் பூமியும் அவைகளில் உள்ள யாவும் சந்தோஷமாய் கெம்பீரிக்கிறது. பாபிலோன் அழிந்து போனதற்காக இவையெல்லாம் சந்தோஷப்படுகிறது. தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு பாபிலோன் தேசத்தின் மேல் வந்திருக்கிறது. பாபிலோன் தேசம் அழிந்து போனதினால் 70 வருஷங்களாக பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது விடுவிக்கப்படுகிறார்கள். சேசாக்கு என்பது பாபிலோனின் அடையாள பெயர் ஆகும்.